காவல்துறை சார்பில் போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு நிகழ்ச்சி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்ற மாணவர்கள். போதை பழக்கத்தால் நான் ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவு. எல்லை தாண்டி மீன்க கோரி கைது செய்யப்பட்ட நாகை மீனவர்களுக்கு 5வது முறையாக நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. இலங்கை மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மீதான அவதூறு வழக்கு ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மோதலை ஏற்படுத்துதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் போன்ற பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்ய முடியுமா? முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மீதான அவதூறு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. ஹிண்டன்பர்க் அறிக்கையால் அதானி குழுமத்தின் பங்குகள் விலை 7% வரை சரிவு. பங்குகள் விலை வீழ்ச்சியால் 53,000 கோடி ரூபாய் வரை இழப்பு. சுதந்திர தினத்தை ஒட்டி வீடுகளில் தேசிய கொடி ஏற்றுவதை தடுத்தல், குண்டர் தடுப்பு சட்டம் பாயும். சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. தேனி கும்பகரை அருவிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் அருவிக்கு செல்லவும் வனத்துறை தடை விதிப்பு. ஈரோட்டில் தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஒருநாள் வேலை நிறுத்தம் வாபஸ். இலவச வேட்டி சேலை உற்பத்திக்கு காட்டன் நூல் மூலம் நெசவு செய்ய அரசுக்கு கோரிக்கை. சென்னையில் சுதந்திர தின விழா பாதுகாப்பு பணியில் 9,000 போலீசார். விமான நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு. கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட விவகாரம். கொல்கத்தா ஆர்ஜி கார் மருத்துவக் கல்லூரி முதல்வர் ராஜினாமா. கொல்கத்தாவில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட மருத்துவருக்கு நீதி கேட்டு போராட்டம். இந்திய மருத்துவர்கள் சங்கம் நாடு தழுவிய போராட்டம். தமிழகத்தில் மீண்டும் தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை. கடந்த 24 மணி நேரத்தில் 4 இடங்களில் மிக கனமழையும் 39 இடங்களில் கனமழையும் பதிவு. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 51,760 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டில் வரும் 14, 15 ஆகிய தேதிகளில் மிக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. 12 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாவதாக வாய்ப்புள்ளதால் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை.